நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறக்கும் போதும் ராஜாவாக பிறந்தார், மரிக்கும் போதும் ராஜா என்கின்ற அடையாளத்தோடு மரித்தார். அதில் நாம் மனதில் பதிக்கணும். நீங்கள் வேதத்திலே வாசிக்கும் பொழுது, மத்தேயு 2:2 வாசிக்கும் பொழுது, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று ஏரோது கேள்வி கேட்பார். நல்லா கவனிங்க, நீங்கள் வசனத்தை பார்க்கணும், பார்த்துக்கொள்ளுங்கள். அப்போ அவர் பிறக்கும்போது ஒரு ராஜா இப்படியாய் சொல்லுகிறார், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் அப்படின்னா அவர் ராஜாவாக பிறந்திருக்கிறார். அவர் இறக்கும் போதும் ராஜாவாகத்தான் மரித்தார். நீங்கள் மத்தேயு 27:37 வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து அடைந்த அந்த முகாந்தரத்தை காண்பிக்கும்படி அவருடைய சிலுவையிலின் மேலே பிலாத்து இவர் யூதருடைய ராஜா என்று ஒரு விலாசத்தை வைத்தான். அதாவது ஃபர்ஸ்ட் கைப்பிரதி அதுதான். ஒரு ஆமென் சொல்லுவோம். முதல் கைப்பிரதி ஊழியத்தை செஞ்சவர் பிலாத்து. அவர் தான் எழுதி போட்டார் மேல் விலாசத்தில், இவர் யாரு? யூதருடைய ராஜா. அவங்கெல்லாம் ரோமருடைய ராஜ்ய அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள். ரோமரை தாண்டி அந்த அதிகாரம், அந்த ராயனை தாண்டி வேறொருத்தன ராஜான்னு சொன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவனை தூக்கி ஒரு ஒளி பண்ணிடுவாங்க. ஆனா தைரியமா சொல்றாரு, இயேசு யூதருடைய ராஜா.